ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம்லோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து இந்தியாவோடைய ஏன்ஷியன்ட் சிட்டிஸ், அதுக்கப்புறம் தமிழகத்தோடைய ஏன்ஷியன்ட் சிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பூம்புகாரோடைய சிறப்பம்சங்கள் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அதை கண்டினியூ பண்ணி மதுரை, அதுக்கப்புறம் வந்து காஞ்சி இந்த 2 நகரங்களுடைய சிறப்பம்சங்களை பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். Madurai. Madurai has been one of the oldest cities in India. Its antiquity can be understood from the sobriquet Sangam Valartha Nagaram it had earned. ஸோ மதுரை வந்து இந்தியாவிலே வந்து ஒரு பழமை வாய்ந்த நகரம். இதோடைய சிறப்பம்சங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சங்கம் வளர்த்த நகரம்ன்ற இதோட பேரை வச்சே நம்ம இதோட சிறப்பம்சங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து மதுரையில வந்து சங்கம் அமைச்சு தமிழ் மொழியை வந்து காத்தாங்க. ஸோ இதுதான் வந்து சங்கம் வளர்த்த நகரம். Pandyas, the Cholas, and later Calabras ruled Madurai in the ancient period. During medieval times, later Cholas and later Pandyas, followed by the Nayaks, ruled this historic town. ஸோ வந்து மதுரையை வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல யார் ரூல் பண்ணியிருக்காங்கன்னா பாண்டியாஸும் சோலாஸும், அதுக்கப்புறம் வந்து லேட்டர் கலப்ராஸும் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெடிவல் டைம்ல பாத்தீங்கன்னா லேட்டர் சோலாஸும் லேட்டர் பாண்டியாஸ், அதாவது நாயக்ஸை தொடர்ந்து லேட்டர் பாண்டியாஸும் வந்து மதுரை நகரத்தை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. This has resulted in cultural blending. Trade flourished and evidence for this has been unearthed in archaeological excavation done in Keeladi near Madurai. ஸோ இது வந்து கல்ச்சுரல் பிளெண்டிங்க்கு வந்து ரிசல்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட எவிடன்ஸ்லாம் வந்து சில இது சீற்றங்களால அழியப்பட்டிருக்கு. இதோட எவிடன்ஸ் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ல கீழடி, மதுரைக்கு பக்கத்துல இருக்க கீழடியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Madurai is proudly associated with Tamil Sangam, which worked for the promotion of Tamil language. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சங்கம் வளர்த்த நகரம், அதாவது சங்கம் வச்சு தமிழை வந்து வளர்த்தாங்க. ஸோ மதுரை வந்து ஃபேமஸா ப்ரௌட்லி வந்து சொல்லுவாங்க ப்ரொமோஷன் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். தமிழ் வந்து மதுரையில ரொம்பவே வளர்க்கப்பட்டது. 49 poets were associated with the last சங்கம். ஸோ வந்து அந்த சங்கங்கள்ல வந்து கடைசி சங்கத்துல வந்து மொத்தம் 49 புலவர்கள் வந்து அமைச்சு அந்த சங்கம் வந்து அசோசியேட் ஆச்சு. இந்த பாக்ஸ் பாருங்க. மதுரை had நாலங்கடி அண்ட் ஆலங்கடி. So Nalangadi day market, Alangadi evening market. Madurai is known as Tunga Nagaram, the city that never sleeps. Madurai was a safe place where women purchased things from Alangadi without any fear. So Madurai வந்து தூங்கா நகரம் சொல்லிட்டு பாப்புலரா சொல்லுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த தூங்கா நகரம் ஸ்லீப்லெஸ் சிட்டி வந்துன்னு பாத்தீங்கன்னா மதுரை. இதை வந்து நாலங்கடி ஆலங்கடின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க, டே மார்க்கெட் அண்ட் ஈவினிங் மார்க்கெட். ஸோ வந்து ஈவன் நைட் டைம்ஸ்ல கூட லேடிஸ் உமன்ஸ்லாம் வந்து ஃபியர் இல்லாம, பயம் இல்லாம வந்து அந்த மார்க்கெட்ல போயிட்டு எந்த ஒரு பொருளையும் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு மதுரை வந்து ஒரு சூட்டபிள் பிளேஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், Ahil fragrant woods was brought from Port Tondi to Madurai. King Solomon of ancient Israel imported pearls from Uvari near the Pandian port, Korkai. ஸோ வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த கிங் சாலமன் வந்து பியர்ஸை வந்து உவரி, அதாவது பாண்டிய துறைமுகம் கொர்க்கைக்கு பக்கத்துல இருக்க கொர்க்கை பாண்டிய துறைமுகம் உவரிய வந்து அவர் வந்து இம்போர்ட் பண்ணிக்குவார். முத்துக்களை வந்து பியர்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுவார். A mint of Roman coins was present at Madurai. The coins of other countries were also minted at Madurai, which is a proof for the glory of Madurai. ஸோ வந்து ரோமன் காயின்ஸை வந்து செய்யற ஒரு தொழிற்சாலை மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து மதுரையில இருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் நாடுகளை சார்ந்த காயின்ஸை வந்து செய்யற இடமா வந்து மதுரை வந்து இருந்திருக்கு. இது வந்து மதுரையோட ஒரு சிறப்பம்சமாவே இருந்திருக்கு. The fame of Madurai is attested by the accounts of the Greek historian Megasthenes. Chanakya, Chandragupta's minister, makes a mention of Madurai in his book Arthasastra. ஸோ வந்து மதுரையை பத்தி கிரீக் ஹிஸ்டாரியன் மெகஸ்தனிஸ் வந்து மதுரையை வந்து அவரோட நிறைய புத்தகங்கள்ல வந்து மதுரையோட பெருமையை வந்து குறிப்பிடுறாரு. அதே மாதிரி சந்திரகுப்தாவோட மினிஸ்டர் சாணக்கியா வந்து அவரோட புத்தகங்கள்ல வந்து அர்த்தசாஸ்திரான்ற ஒரு புக்ல வந்து மதுரையோட சிறப்பம்சங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
In the moat around the town, tunnels had been constructed in such a way that even elephants could comfortably enter. ஸோ நம்ம பூம்புகார்ல வந்து ரோட்ஸு, பில்டிங்ஸு, ஹவுசஸ்லாம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாரி இங்கேயும் குடுத்துருக்காங்க. மதுரையில வந்து அந்த மதுரைய சுத்தி இருக்க அகழாய்வு, அதாவது அந்த ரோட்ஸ் அதெல்லாம் எப்படி வந்து இருக்கும், டனல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் எலிஃபேண்ட் கூட வந்து உள்ள சாதாரணமா கம்ஃபர்டபுளா நுழைஞ்சு நடக்கிற அளவுக்கு தான் வந்து அந்த டனல்ஸ், ரோட்ஸ்லாம் வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதோட மதுரைக்கான இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது காஞ்சிபுரம். A place of learning is called school. Several schools were established in great numbers for the first time in Kanjipuram. Jain studied in Jainapalli and Buddhist study in Viharas. ஸோ வந்து காஞ்சிபுரத்தோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் காஞ்சி வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி வந்து ஒரு வெல் நோன் பிளேஸ் வேற நெறைய ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் எது? நெறைய படிப்புக்கு வந்து அந்த டைம்ல வந்து இன்னும் நல்ல பேர் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம். ஸோ வந்து ஜெயின்ஸ் வந்து ஜெயினப்பள்ளின்ற இடத்துல படிச்சாங்க. புத்திஸ்ட் வந்து விஹாராஸ்ன்றதுல இருந்து படிச்சாங்க. முதல் முறையா நெறைய பள்ளிகள் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் தான். The greatness of Kanji as an educational center can be understood from the fact that the Chinese traveler Huinsang, who studied at Nalanda University, visited Kanji Kadigai to pursue his further studies. ஸோ வந்து காஞ்சிபுரத்தோடைய சிறப்பம்சமா அந்த நெறைய பள்ளிகள் வந்து, கல்லூரிகள் வந்து கட்டமைப்பு இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? இதோடைய ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, நலந்தா யூனிவர்சிட்டில படிச்ச ஒரு சைனீஸ் டிராவலர் ஹுயின்சாங்ன்றவரு, அவரோட மேற்படிப்புக்கு வந்து காஞ்சிபுரத்துல வந்து கடிகைன்ற இடத்துல வந்து அவரோட மேற்படிப்புக்கு வந்து ஃபர்தரா வந்து ஸ்டடீஸ கன்டின்யூ பண்றாரு. So poet Kalidasa says Kanji is the best of the towns. Tamil poet Saint Tirunavukarasar praises Kanji as கல்வியில் கரையில்லாத காஞ்சி. ஸோ இத வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. காஞ்சிய பத்தின ஒரு சிறப்பு அம்சங்கள வந்து சொல்றாங்க. யார் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம ரொம்ப நல்லாவே நோட் பண்ணிக்கணும். காளிதாசா என்ன சொல்றாருன்னா, "காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ்." இருக்க டவுன்ஸ்லயே வந்து ரொம்ப பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி அப்படின்னு யார் சொல்றதுன்னா, காளிதாசர் சொல்றாரு. நெக்ஸ்ட் திருநாவுக்கரசர் அவர் என்ன சொல்றாருன்னா, "கல்வியில் கரையில்லாத காஞ்சி" அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிய வந்து பிரைஸ் பண்றாரு. Next, Huinsang remarked that Kanji can be counted as one among the 7 sacred places like both Gaya and Sanch. காஞ்சி இஸ் த ஓல்டஸ்ட் டவுன் இன் தொண்டை நாடு. ஸோ ஹுயின்சாங் அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, காஞ்சி வந்து இந்த 7 புனித இடங்கள் போத் கயா, சாஞ்சி மாதிரியான 7 புனித இடங்கள்ல காஞ்சியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொன்னு காஞ்சி வந்து தொண்டை நாட்டுல வந்து ஒரு பழமையான நகரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. Scholars like Dharmabalar, Jodhibalar, Sumati and Bodhi Dharmar were born in Kanji. ஸோ காஞ்சிபுரத்துல பிறந்த நெறைய ஸ்காலர்ஸோட பேர் குடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சுமதி, ஜோதிபாலர், தர்மபாலர், அப்புறம் போதி தர்மர் இவங்க எல்லாருமே பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம். காஞ்சி. காஞ்சி இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த டெம்பிள் சிட்டீஸ். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடி வந்து அது ஒரு நல்ல ஸ்கூல்ஸ்க்கான சூட்டபிள் எஸ்டாப்ளிஷ்மான ஊருன்னு பார்த்தோம். இப்ப நம்ம வந்து பார்க்கறது டெம்பிள் சிட்டி. காஞ்சிய வந்து டெம்பிள் சிட்டின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி மதுரை என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்லீப்லெஸ் சிட்டி தூங்கா நகரம்னு பார்த்தோம். அதே மாரி டெம்பிள் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி. The famous temple of great architectural beauty Kailasanatha temple was built by later Pallava king Rajasimha at Kanji. During the Pallava period, a large number of cave temples were built. The Buddhist monk Manimegalai spent the last part of her life at Kanji speaks highly of that town. ஸோ வந்து கைலாசநாதர் டெம்பிள் வந்து லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்மாவால எங்க கட்டப்படுதுன்னா காஞ்சிபுரத்துல வந்து கட்டப்படுது. இது வந்து ஒரு கற்கோவில். இத கட்டினவர் வந்து ராஜசிம்மா லேட்டர் பல்லவ ராஜா ராஜசிம்மா வந்து காஞ்சில வந்து கட்டுறாரு. நெறைய வந்து கற்கோயில், குகை கோயில் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு. அதே மாரி புத்திஸ்ட் மாங்க் மணிமேகலைன்றவங்க வந்து அவங்களோட கடைசி காலத்த வந்து காஞ்சிபுரத்துல வந்து கழிச்சாங்கன்றது இந்த ஒரு ஒரு சிறப்பம்சமா வந்து பேசப்படுது. Water management played an important role in the agrarian society of those times. Hundreds of lakes were created for storing water around the town of Kanji. ஸோ வந்து அதே மாரி
ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாம, கோயிலு, ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாம, வாட்டர் மேனேஜ்மெண்ட்லயும் வந்து காஞ்சி வந்து ஒரு நல்லாவே வந்து பேர் போனது. நெறைய லேக்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெறைய ஏரிகள் தூர்வாரியிருக்காங்க. வாட்டர்ஸ தண்ணிய வந்து எப்படிலாம் சேமிச்சு வைக்கணுன்றது வந்து காஞ்சிக்கு வந்து ஒரு பேர் போனது அப்படின்னு சொல்றாங்க. These lakes were well connected with canals. During the later period, Kanji came to be known as the districts of lakes. So நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஞ்சி வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ஸ் வந்து நெறைய எஸ்டாப்ளிஷ் ஆன பிளேஸ். அதுக்கப்புறம் டெம்பிள் சிட்டி. இப்போ 3வதா என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்றாங்க காஞ்சிய. நெறைய லேக்ஸ் வந்து அங்க வந்து தூர்வாரி இருக்காங்க. அதே மாரி அந்த லேக்ஸ்லாம் வந்து கெனல்ஸ்க்கும் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. Water management skills of the ancient Tamils can be understood from the construction of Kallanai in the Chola country and the lakes and canals in Kanji. So, இந்த இந்த தண்ணிய வந்து எப்படி பராமரிச்சு வச்சுக்கணும், சேர்த்து வச்சுக்கணும்ன்றத வந்து கல்லணை சோழா கண்ட்ரில வந்து கரிகால சோழர் வந்து கட்டின கல்லணைய வச்சும், அதுக்கப்புறம் நெறைய லேக்ஸ், கேனல்ஸ் காஞ்சிபுரத்துல இருக்க லேக்ஸ், கேனல வச்சும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Apart from Bumbuhar, Madurai and Kanji, there were other towns too in ancient Tamilagam. கொர்க்கை, வாஞ்சி, தொண்டி, உறையூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, Tagadur and Kayal are some of them. By conducting archaeological research, more information can be gathered about these places. Thank ஓகே. ஸோ இதோட என்ன சொல்றாங்கன்னா, பூம்புகார், மதுரை அண்ட் காஞ்சி இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய வந்து ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் இருக்கு தமிழகத்துல அப்படின்றாங்க. என்னென்னன்னா, கொர்க்கை, வாஞ்சி, தொண்டி, உறையூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், அப்புறம் தஞ்சை, தகாதூர், அதுக்கப்புறம் காயல் அப்படின்ட்டு நெறைய ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் வந்து தமிழகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்க. பூம்புகார் வந்து ஒரு துறைமுகம். மதுரை வந்து ஒரு வணிக நகரம் டவுன். அப்புறம் காஞ்சி வந்து எஜுகேஷனல் சென்டரா வந்து ஒரு போற்றப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. தமிழ் சேயிங்ஸ் ரெப்ரசன்ட் த யூனிக்னஸ் ஆஃப் ஈச் ஏன்ஷியன்ட் தமிழ் கிங்டம். ஸோ எந்தெந்த நாட்டுல எது எது வந்து இன்னும் சிறப்பம்சமா இருந்தது அப்படின்றத குடுத்துருக்காங்க. சோழா நாடு சோறுடையது, ரைஸ் இன் அபண்டன்ஸ். பாண்டிய நாடு முத்துடையது, பியர்ஸ் இன் அபண்டன்ஸ். சேர நாடு வேலமுடையது, எலஃபண்ட்ஸ் இன் அபண்டன்ஸ். தொண்டை நாடு சான்றோருடையது, ஸ்காலர்ஸ் இன் அபண்டன்ஸ். ஸோ வந்து சோழ நாட்டுல வந்து ரைஸ் வந்து அதிக குவான்டிட்டில இருக்கும். பாண்டிய நாட்டுல வந்து பியர்ஸ் முத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும். சேர நாட்டுல வந்து வேலம் உடையது, அதாவது எலிஃபண்ட்ஸ் வந்து நெறைய இருக்கும். தொண்டை நாடு வந்து சான்றோருடையது, அதாவது அந்த ஊர்ல வந்து ஸ்காலர்ஸ் வந்து நெறைய இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரசன்ட்டா வந்து இந்த சேர, சோழ, பாண்டிய, தொண்டை இந்த நகரங்கள்ல இப்ப நம்ம பிரசன்ட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் ஆகுதுன்றது குடுத்துருக்காங்க. இதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சேர நாட்டுல வந்து மலையாளம் ஸ்பீக்கிங் ரீஜியன்ஸ் வந்து கம்ப்ரைஸ் ஆயிருக்கு. அதே மாரி தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், நீல்கிரிஸ், கரூர், கன்னியாகுமரி, அப்புறம் பிரசன்ட் கேரளால வந்து நான் அதான் சொன்னேன் இல்லையா முன்னாடி மலையாளம் ஸ்பீக்கிங் ரீஜியன்ஸ் அந்த மாரி சம் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா வந்து கம்பைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சோழ நாட்டுல வந்து பிரசன்ட் டேவோட தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி அண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. பாண்டிய நாட்டுல வந்து மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. தொண்டை நாட்டுல வந்து பிரசன்ட் டே காஞ்சிபுரம், தருமபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், அதுக்கப்புறம் வந்து விழுப்புரத்தோட நார்தர்ன் பார்ட் வந்து கவர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி லெசன். இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட வந்து உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க் யூ. பாய்.